விநாயகரின் ஒரு தந்தம் எப்படி உடைஞ்சதுன்னு தெரியுமா? விநாயகரின் ஒரு தந்தம் மட்டும் ஏன் உடைஞ்சிருக்குன்னு சொல்ல நிறைய கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதை இது. ஒரு முறை வேதவியாசர் மிகப்பெரிய காப்பியமான மகாபாரதம் எழுத நினைக்கிறாரு. அதுக்கு உதவிக்கு விநாயகரை கூப்பிடுறாரு. கணேசரே, இந்த பெரும் காப்பியத்தை என்னால் தனியாக எழுத முடியாது. தயவு செய்து இக்காப்பியத்தை எழுத தங்களின் உதவி தேவைன்னு வியாசர் விநாயகரை கேட்க, விநாயகரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஆனா விநாயகர் வியாசர் கிட்ட ஒரு நிபந்தனையை வைக்கிறாரு. நான் எழுத எழுத நீங்கள் கதையை எந்த இடத்திலும் நிறுத்தாமல் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை நான் எழுதும் போது ஏதாவது ஒரு இடத்தில் கதை சொல்வதை நீங்கள் நிறுத்திவிட்டால் நான் எழுந்து சென்று விடுவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வியாசரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அப்படியானால் கணேசரே, நீங்களும் நான் கதையை சொல்ல சொல்ல எங்குமே நிறுத்தாமல் எழுத வேண்டும் சொல்ல, ரெண்டு பேரும் நிபந்தனைக்கு உட்பட்டு மகாபாரதம் எழுதுவதை தொடங்குறாங்க. வியாசர் இடைவிடாம கதையை சொல்ல விநாயகர் எழுதுறாரு. ஒரு கட்டத்துல பேனாமை தீந்து போகுது. இடையில் தான் எதற்காகவும் எழுதுவதை நிறுத்தக்கூடாதுன்னு நினைச்ச விநாயகர் சடாருன்னு தன் தந்தம் ஒன்றை உடைத்து கதை எழுத தொடங்குறாரு. அதனால்தான் விநாயகரின் ஒரு தந்தம் உடைஞ்சிருக்குன்னு சில கதைகள் இருக்கு.